திருமாவிற்கு முதலமைச்சராவதற்கு மட்டுமல்ல, பிரதமராவதற்கும் தகுதி உள்ளது. விஜய் முதல்வராக ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஏற்பட்டிருந்த அரசியல் பரபரப்பு தற்போது சற்று ஓய்ந்தது போல் இருக்கிறது. ஆனால் கடந்த 3 நாட்களாக மக்கள் நிலை கொள்ள முடியாமல் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மிகவும் காலங்கடத்தி வந்து ஒரு வழியாக திருமா முடிவை அறிவித்தவுடன் விஜய் ஆட்சி அமைப்பது உறுதியாகி ஒரு அமைதி ஏற்பட்டுள்ளது. இதற்குள் குதிரை பேரம், ஆள்கடத்தல் நடக்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள், திருமா துணை முதல்வர் பதவி கேட்டு முரண்டு பிடிக்கிறார் என்ற அனுமானங்கள், ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார் என்ற அச்சங்கள் மக்களை மிகவும் ஆட்டி வைத்தது. எல்லாம் ஒரு வழியாக முடிந்து ஞாயிற்றுக்கிழமை காலை விஜய் பதவியேற்கிறார் என்ற செய்தி வந்து மக்கள் மனதில் நிம்மதி பெருமூச்சு வந்துள்ளது. இந்த 3 நாளில் என்ன நடந்தது, இனி விஜய் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த காணொளியில் காண்போம். வணக்கம் நண்பர்களே, நான் விடியல் குகன். எனது அரசியல் பார்வை உங்கள் முன்னால். தாவேக அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு போதுமான எம்எல்ஏக்கள் இல்லாமல் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பியிருந்தன. கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறிப்பிட்ட நேரத்தில் தங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் விசிக இப்போது அப்போது என்று இழுத்தடித்து கொண்டே இருந்தது. இவர்கள் முடிவை விரைந்து அறிவிக்காமல் காலதாமதப்படுத்தி கொண்டு இருந்ததற்கு என்ன காரணம்? அதிமுக அல்லது அதிலிருந்து ஒரு குழுவினர் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க துடித்து கொண்டிருந்தனர். தாவேகா ஒரு கண்ணசைவை கொடுத்திருந்தால் போதும், ஓடி வந்து ஒட்டி கொண்டிருப்பார்கள். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்களை சேர்த்து கொண்டால் பாஜக மூலம் இந்த ஏற்பாடு நடந்துள்ளது எனவும், தாவேகா பாஜகவிற்கு அடிமையாகிவிட்டது என்ற கருத்தும் ஏற்படும் என்பதால் தாவேகா அந்த எண்ணத்திற்கு போகவில்லை. மேலும் காங்கிரஸ் முந்திக் கொண்டு வந்து மதச்சார்புள்ள கட்சிகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தாவேகா கூட்டணியில் சேர்ந்து விட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவை ஏற்றுக்கொள்வதற்கு தாவேகா சுணக்கம் காட்டி வந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மேலும் ஆதரவு தெரிவிப்பதற்கு காலங்கடத்தி வந்திருந்தால் அதுதான் நடந்திருக்கும். தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க அதை தவிர வேறு வழி இல்லாமல் போயிருக்கும். விடுதலை சிறுத்தைகள் பல முறை இழுத்தடித்து காலதாமதமாக ஆதரவை தெரிவித்தது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாகும். 2 நாள் முன்பாகவே விஜய் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து ஒரே நிலைப்பாடு எடுப்பேன் என்றும் கூறிய திருமா, கம்யூனிஸ்டுகள் ஆதரவை அறிவித்த பிறகும் பல மணி நேரங்கள் முடிவு சொல்லாமல் இழுத்தடித்து வந்ததற்கு என்ன காரணம் என்று மக்கள் மனதில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. துணை முதலமைச்சர் பதவி கேட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பரவலான கருத்து நிலவியது. அந்த நேரத்தில் விசிகே எம்எல்ஏ வன்னியரசு வேறு திருமாவிற்கு முதலமைச்சராவதற்கே தகுதி உள்ளது என்று பேசிக்கொண்டிருந்தார். முதலமைச்சராக வரப்போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த அறிவிப்பை கேட்டு மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொண்டு விஜய் முதல்வராவதா, வேறு 2 இடம் கொண்ட திருமா முதல்வராவதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்தது. இதே நேரத்தில் ஆள்கடத்தல், மோசடி கையெழுத்து, குதிரை பேரம் என்ற பல்வேறு காரணங்கள் கூறி ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது என்று எதிர்த்தரப்பில் கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருந்தன. திருமா காலங்கடத்துவதால் அதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஆளுநர் விஜயை அழைக்காமல் மறுத்து விடுவாரோ என்ற எண்ணம் மக்கள் மனதில் எழுந்தது. திருமா மீது மக்களுக்கு ஒருவித கோபமும் ஏற்பட்டது.
2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு முதல்வராவதற்கு பேராசைப்படுவதா என்று வசைபாடிக் கொண்டிருந்தனர். திருமா நல்ல அரசியல்வாதி, நன்கு படித்தவர், கொள்கைகளை நன்கு அறிந்தவர், சமூக நீதி கொள்கையில் சமரசமின்றி போராடக்கூடியவர், அம்பேத்கரை போன்று நாட்டுக்கே தலைவராக உள்ளவர், பாராளுமன்றத்தில் பயமின்றி உரத்த குரலில் முழங்கக்கூடியவர். இவருக்கு முதல்வராவதற்கு மட்டுமல்ல, பிரதம மந்திரி ஆவதற்கே தகுதி உள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இவரிடத்தில் தற்போது உள்ளது என்ன? 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான். இவர் ஆதரவு கொடுத்தால்தான் தாவேகா தற்போதைய சூழலில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு ஏற்படும் என்பது ஏற்கக்கூடியதுதான். அதற்காக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற நிபந்தனை விதித்து காலம் கடத்தி கொண்டிருப்பது ஏற்க முடியாதது. விஜய் ஆட்சி அமைக்க திருமாதான் மையம். திருமா இல்லை என்றால் பூஜ்ஜியம். ஆதலால் முதலமைச்சர் கேட்டாலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பது போல நினைத்து கொண்டார் போலும். எனக்கு முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இல்லையா என்று வேறு திருமா அவர்கள் பிறகு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதில் அவர் கேட்டது கிடைக்காத ஆதங்கம்தான் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த அளவிற்கு பேராசைப்படுவது முறையானதாக கருத இயலவில்லை. திமுக, அதிமுக அளவிற்கு எம்எல்ஏக்களை பெற்றிருந்தால் கூட முதல்வர் பதவி எங்களுக்குத்தான் என்று கேட்பது நியாயமானதோ முறையானதோ அல்ல. திரும்ப அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அமைச்சர் ஆகலாம். இனி வரும் காலங்களில் அதிக இடங்களில் நிற்கலாம், அதிக இடங்களை பெறலாம், படிப்படியாக உயர்ந்த பதவிகளுக்கு போகலாம். வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியதிதான். அதற்காக இந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ள நினைப்பது சரியல்ல. விஜய் தற்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் 120 இடங்களை பெற்றுவிட்டார். இது ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக ஆகிவிட்டது. இதற்கு மேல் வேறு காரணங்கள் கூறி முட்டுக்கட்டை போட்டால் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுவிடும் என்ற புரிதல் இருந்ததால் ஆளுநர் வேறு வழி இல்லாமல் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமைப்பதற்கு இது போதுமானதாக இருக்கலாம். ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு இன்னும் கூடுதல் ஆதரவு இருப்பது அவசியமானதாகும். அதிமுகவின் ஒரு பகுதியினர் கட்சித்தாவல் தடை சட்டம் பாதிக்காத அளவிற்கு பிரிந்து வந்தால் அவர்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வது புத்திசாலித்தனமாகும். அவர்கள் மதச்சார்பின்மை கொள்கையிலும் தாவேகாவின் கொள்கை நிலைப்பாடுகளிலும் உறுதியோடு இருக்க உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுகவிற்கு என்று வலுவான கொள்கை எதுவும் கிடையாது. அவர்கள் நடைமுறைவாதிகள். ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், வேறு எந்த கொள்கை கோட்பாடு திட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் மழை நீரை போன்றவர்கள். மழைநீர் சேருகின்ற இடத்தின் தன்மையை அடைந்து விடுவது போல இவர்களும் மாறிவிடுவார்கள். அவர்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்வது விஜய்க்கு சாத்தியமாகக்கூடியதுதான். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவிற்கு வந்து முக்கியத்துவம் உள்ளவராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரை போலவே அதிமுக காரர்களை சேர்த்து கொள்ளலாம். அவர்கள் மூலமாக சுமார் 30 எம்எல்ஏக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அதனை விஜய் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டு 150 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் 5 ஆண்டுகால ஆட்சியை திறம்பட நடத்தி செல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.